தற்போது பள்ளிக்கல்வித்துறை மற்றும் இளைஞர் நலன் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறார். அமைச்சர் திரு செங்கோட்டையன் கேட்பதற்கு நிறைய கேட்கலாம். வணக்கம். இது all members, anybody, ADMK people's madam supporting. அவதாயா இவ அங்கே எதிர்க்கட்சியில் இருக்கிற அன்பழகன் பேசுகிற போது ஏன் பன்னீர்செல்வம் துடித்தெழவில்லை? அம்மாவை பற்றி பேசுகிறார், மற்றவரை பற்றி பேசுகிற போது துடித்தெழவில்லையே. சட்டமன்றத்தில் இருக்கிறார். அவர்தான் துரோகி ஆயிட்டாரு. ஆனா அவங்க லெகசியை ஃபாலோ பண்ற நீங்க துடித்தலையே. 3 முறை முதலமைச்சராக இருந்தவர் அம்மாவை பற்றி கொச்சைப்படுத்தி பேசுகிற போது சட்டமன்றத்திலே தன்னுடைய உணர்வுகளை காட்டக்கூட முடியவில்லை என்று சொன்னால் இவரை காட்டிலும் துரோகிகள் எங்கே இருக்கிறார்? இல்ல அதான் நீங்க அவருக்கு துரோகி பட்டம் கொடுத்துட்டீங்க. ஓகே, அதனால அவர் கொதித்தல. ஓகே, நான் சொன்னேன் இந்த துரோகி பட்டம் எல்லாம் விசுவாசி பட்டத்தோட இருக்கக்கூடிய நீங்க ஏன் எதிர்த்து கேட்கல? நீங்க கேட்டிருக்கலாமே. தர்மத்தை காப்பதற்கு, தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு சில நேரங்களில் அமைதி காத்தாக வேண்டும். பன்னீர்செல்வம் அவர்கள் அமைதியா இருந்தா துரோகி, செங்கோட்டையன் அவர்கள் அமைதியா இருந்தா தர்மத்தை காக்கிறதுக்கா? தர்மத்தை காப்பது என்று சொன்னால் ஒருவர் வந்து அதே மாதிரி கட்சியில சேர்க்கப்பட்ட அன்றே துணை பொருளாளர் பதவி கொடுக்கப்படுகிறது திரு டிடிவி தினகரனுக்கு. அதிமுக பொருளாளர் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா உயிரோடு இருந்த வரைக்கும் கட்சியில சேர்க்கப்படாதவர் திடீரென்று அவர் கட்சியில சேர்க்கப்படுறார். அது எப்படி சேர்க்கப்படுறாருன்னா தான் செய்த தவறுக்கு வருந்துகிறேன் என்று சொன்னதனால் மன்னித்து சேர்க்கப்படுகிறார் அப்படின்னு வரி இருக்குது. சேர்த்த அரை மணி நேரத்தில் அவருக்கு துணை பொதுச்செயலாளர் பதவி கொடுக்கப்படுகிறது. பொதுச்செயலாளருடைய அத்தனை அதிகாரத்தோட. இது தொண்டர்களுடைய ஏற்பு இருக்கும் நினைக்கிறேன். பதில் இதுக்கு என்ன சொன்னீங்கன்னா அது சொல்லுவாங்க, சொல்லியிருக்கோம் தம்பி. எல்லா கேமராவும் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமா, எல்லாம் தான் ஓடுது. சரி, அடுத்த கேள்வி கேளுங்க. இந்த 122 வாக்குகள் பெற்று சபாநாயகர் அறிவித்தது போல சட்டசபையோட நம்பிக்கையை இந்த அரசு பெற்றிருக்கிறது. ஆனால் மக்களுடைய நம்பிக்கையை பெற்றிருக்குதா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்களா? சமூக ஊடகங்கள், வலைத்தளங்கள், பொதுமக்கள், அதிமுகவினரிலேயே பலர் அவங்க எல்லாருமே என்ன இப்படியா நடக்கும் அப்படின்னு ஒரு அதிருப்தி குரலை, ஒரு வருத்தத்தை அவர் பதிவு செய்வது போல உங்களுக்கு தோணலையா? பொதுவாக நான் சட்டமன்ற உறுப்பினர். இடையிலே ஊருக்கு சென்றிருக்கிறேன். ஊரிலே சென்று பல பேரை சந்தித்திருக்கிறேன். திருமண நிகழ்ச்சியில் கலந்திருக்கிறேன். பொது நிகழ்ச்சியும் கூட கலந்திருக்கிறேன். என்னை ஏறத்தாழ ஒரே நாளில் ஒரு 10,000 பேர் என்னை சந்தித்திருப்பார்கள். 10,000 பேர் என்னை சந்தித்திருப்பார்கள். ஒரு கூட நான் எடுத்த முடிவு தவறு என்று யாரும் சொல்லவில்லை என்னிடத்திலே. திரு எடப்பாடி பழனிசாமி அடுத்த முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்பட்டது சரியான தேர்வு நினைக்கிறீங்களா? உங்களை போன்ற சீனியர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துக்கலாம் அப்படின்னு கட்சியில சிலர் சொல்றாங்க. அது ஏற்படிதான் நீங்க பார்க்கலையா? அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல.